இப்போ வந்து யார் என்னை விட்டுட்டு போனால் பார்த்தீங்கன்னா போலீஸ். ஒன்றும் புரியலையே. மொழி பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த ஊரில். இந்தியா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குன்ஃபுன்றது இங்கே இருந்து தான் சொல்கிறாங்க. This bus, for seat 4, 4. Okay, Shisha, thank you. That's all right. Ni hao. Shisha. This one. Hello guys, வணக்கம் and welcome back to our channel தமிழ் ட்ரக்கர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெங்ஸாவில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். லாங் பஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கே தான் இருக்கேன். ஷவுலின் கோயில், போதி தர்மாவோட கோயில். ஸோ அங்கே போகிறதுக்காக தான் வந்து பஸ் எடுத்துக்காக வந்தேன். இப்போ வந்து யார் என்னை விட்டுட்டு போனால் பார்த்தீங்கன்னா போலீஸ். ஆக்சுவலாக டிக்கெட்டுக்கு எடுக்க போனேன். ஷவுலின் டெம்பிளுக்கு வந்து டேரெக்டாகவே இருக்குது பஸ்ஸு. காலை 7:30, அப்புறம் 8:30, 9, 3 பஸ் இருக்கான். நான் வந்து ½ அன் ஹவர் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போட்டுருந்துச்சு. அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன். 10 மணிக்கு 10:30க்கு வந்தேன், பஸ் இல்லைன்ட்டாங்க. இப்போ டென்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா இருக்குது. அந்த டென்ஃபெங் வழியாக போனோம்னா அங்கே டென்ஃபெங்கில் இறங்கி அங்கேருந்து நம்ம வேறு பஸ் மாறணும். ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டென்ஃபெங்க்கு எடுத்திருக்கேன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25 யுவான். இங்கேருந்து 1 மணி நேரத்தில் வந்து நம்ம போய் சேர்ந்துடலாம். அங்கேருந்து நம்ம இன்னொரு பஸ் எடுத்து இன்னொரு 1 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிக்கெட்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து எதுக்கு போலீஸ் வந்து விட்டு போனாங்கன்னா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு புரியல, அவங்களால பேச வைக்க முடியல. ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி கொடுத்தேன். அப்பயும் வேலைக்கு ஆகலை. என்ன பண்ணிட்டாங்க, நான் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு என்னோடய பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக போலீஸை கூப்பிட்டாங்க. போலீஸ் வந்து என்னோடய பாஸ்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு, பாஸ்போர்ட் நம்பர் அதை ஃபோனில் போட்டாது, என்னோடய ஃபோட்டோ எல்லாமே அதில் வந்துச்சு. இப்போ வீசா ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துறாரு பேப்பரில். நீங்கள் வந்து அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் இந்த பாஸ்போர்ட் நம்பரை, இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் நார்மலாக தான் இருக்குது. அவங்க டிக்கெட்டு வாங்கி கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு டேட்டு போட்டு இருக்குது. யூனிட் சென்ட்ரல் ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸ்னு போட்டிருக்கு. ஸோ ஏதாவது டூரிஸ்ட் வந்தீங்கன்னா இது மாதிரி செக் பண்ணாங்கன்னா பயப்படாதீங்க, நார்மல் தான் அது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அவங்களே ஏற்றி விட்ருவாங்க. ஏன்னா மொழி தெரியாதனால பிரச்சனையாக இருக்குது. கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம், பட் எல்லா டைமும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஏசி பஸ் தான் போகல, ஆனால் குளிர் லைட்டாக வெளியில். ஆனால் இங்கே உள்ளே எனக்கு வேர்க்குது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஃபெங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 76 கிலோமீட்டர் வருது இங்கேருந்து. 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் 1.25 மணி நேரம் காமிக்குது. பஸ்ஸுனால் 1.5 மணி நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம போதி தர்மா தான் வந்து எங்கே குன்ஃபு கலைகள் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. குன்ஃபுலாம் அங்கேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக போய் அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். ஃபைனலி டென்ஃபெங் வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஷவுலின் கோயிலுக்கு வந்து பஸ் எடுக்கணும். அந்த போய் தேனும் போகலாம். டிக்கெட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. இங்கே நம்ம வந்து ஷவுலின் டெம்பிளுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஷவுலின் டெம்பிள். நீ ஹவ் ஷவுலின் டெம்பிள் 买票呢？ ஷவுலின் 少林寺。你能听懂我说话是吧？就这旁边等着，一会儿少林寺车就从这里面出来了，上车买票。இங்கிலீஷ் ஒன்றும் புரியலையே. மொழி பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த ஊரில். அவர் டைப் பண்ணுற டிரான்ஸ்லேட்டரில். எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு வெளில நிற்கும்னு நினைக்கிறேன். ஷீஷா அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு வந்தாலும் நீங்கள் ஏறி போகலாம் அப்படின்றது. பஸ்ஸு வந்து டிக்கெட் நம்ம அங்கேயே எடுத்துக்கலாம் போல். ஷவுலின்那里边你们在那等，那等也可以。நீங்கள் வெயிட்டா?没有出来。ஓகே ஐ வெயிட்டா?
இங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலை. கூத்து கூத்து கொடுமை கூத்து. பஸ்ஸு வந்தோன்னா அப்படியே ஏறி போங்கன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸு ஹலோ யா பஸ் bus 太慢。 ஓகே太慢。 நோ ப்ராப்ளம். சிஷா This 省时间。 ஓகே哦， பஸ் கம் ஐல் கோ. 太慢。都中午了。大概这叶子太阳。டாக்ஸி ஓட்டுறது போல், அதனால்少林寺。சாலிண்ணா இந்த பஸ்ஸும் ஷாலின் பஸ். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிறது பஸ்ஸு 3 மணிக்கு தான் இருக்கான். நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். மணி 1 தான் ஆகுது. ஹாய் நீ ஹா 1 பைனாப்பிள் சாப்பிடுவோம். கேஷ் 3元。ஓகே.没有 OK 谢谢。好的。少林，你好。你好，少林，少林呀。你送过去吧。bus taxi 呢bus சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.哎，这都没有这。这啥？联络手机。少林 bus no bus no but the hey taxi no 这个是 no。 bus连着手机呢。எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா வாங்க டாக்ஸியில் இறங்குங்க டாக்ஸியில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 யுவான். நல்லாயிருக்கு, லைட்டாக இனிப்பாக இருக்குது. நான் மேகாலயில் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க, அது எங்கேயுமே நான் கண்டுபிடிக்க முடியாது இந்த டேஸ்ட்டு. இது நார்மலாக இருக்குது. மேகாலயாவில் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த டேஸ்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக எங்கள் டாக்ஸியில் போகிறதுக்கே வந்து 200 ரூபா தான். இது டாக்ஸிலே போகலாம். பஸ் இல்லைன்றாங்க, கேட்போம் உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில். பஸ் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணலாம், அப்படின்னா டாக்ஸியில் ஏறி போயிடும். ஸோ பஸ் வந்துச்சு இப்போ ஷாவ்லினுக்கு. ஷாவ்லினா பஸ்ஸில் ஏறியாச்சுங்க ஷாவ்லினுக்கு. இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் காமிக்குது டாக்ஸியில். பஸ் இருக்குது, 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. நம்மள்ட்ட பைப்பில் இங்கே போய் சொல்லியிருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணி பஸ் ஏறிடுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஷாவ்லின் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்காக, அதுவும் இன்னும் 3-4 நாள் தான் இருப்பேன் சைனாவில். கிளம்பிடுவேன். டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து 5 யுவான். டாக்ஸியில் போயிருந்தால் 20 யுவான், 18 யுவான், 20 யுவான் வந்திருக்கும். 5 யுவான் தான் போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் பஸ் ஏறி போய்ட்டு இருங்க. டாக்ஸி கூப்பிட்றாங்க, பட் அவங்களே தான் ஹெல்ப் பண்ணாங்க. இதான் பஸ்ஸு அப்படி போனாங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க மக்கள். டிரான்ஸ்லேட்டரை வச்சு ஓட்டிக்கும். சிஷியா ஷாவ்லின் வந்தாச்சு. ஃபைனலி வந்துட்டோங்க. ஹார்ன் அடித்து பிச்சு எடுத்துட்டாங்க அந்த வண்டிக்கு. அந்த காதெல்லாம் செம்ம வழி முன்னாடி உட்காந்துட்டாங்க. எப்பா ஃபுல்லாக மழை போகுதுங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஷாவ்லின் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலை பற்றி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைனாவில் புத்த மதம் இருக்குல்ல, இந்த புத்த மதத்தை வந்து இங்கே இருக்கிற ராஜாக்களோட வாரிசு அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த கோயில் வந்து ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்கு, குடும்பத்தினருக்கு, பெரிய பெரிய ஆள் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சிலை எப்படி இருக்குது, எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இந்த சைனா நாட்டோட பிரதமர் இருக்கார்ல, பிரதமர் வந்து நம்ம ஊருக்கு வந்தப்போ மகாபலிபுரம் வந்தார்ல, அது வந்ததுக்கான காரணம் வந்து எனக்கு இதை பற்றி படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. அது என்னென்னா
495வது வருஷத்தில் பல்லவா கிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த கப்பலில் வணிகம் பண்ணுறதுல பெரிய லெவலில் இருந்திருக்காரு. கப்பல்லேருந்து இந்தியாவிலேருந்து சைனா வருது, அப்படியே நிறையா இடங்கள் இந்தோனேஷியா, தாய்லாண்டு அப்படியே பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது புத்த மதத்தை பற்றி நிறையா அவருக்கு வந்து பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்பவே நாட்டம் வந்திருக்காரு புத்த மதத்தில். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறைய தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து புத்த மத துறவி இருப்பாங்களே, அந்த துறவியை வந்து அவரோட இடத்துல காஞ்சிபுரத்தில் வந்து மீட் பண்ணுறாருங்க. பல்லவாவோட ராஜ்யம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம். அவர் கப்பலில் வந்து வணிகம் பண்ணார்ல, அந்த கப்பல்கள்லாம் எடுத்து கொண்டு போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வந்து மகாபலிபுரம் தான் வந்து மெயினான ஒரு போர்ட்டாக இருந்திருக்குங்க. துறைமுகம் ஏரியா மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் வந்து சீன பிரதமர் வந்து அங்கே வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த கோயில் மகாபலிபுரம் கோயில் அவர் தானே கட்டினது, அதை பார்க்கறதுக்காக வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டிக்கெட் வாங்குறது இடம் இருக்குது. டிக்கெட் சர்வீஸ்னு போட்டிருக்கு. ஓ, இங்கே தான் இருக்கா? நான் இங்கேயே போய் தேடிட்டுருக்கேன். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்குங்க. டிக்கெட் போய் வாங்கலாம். பாஸ்போர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு. நீஹாவ், 1 டிக்கெட் 80 யுவான் நினைக்கிறேன். டிக்கெட் வந்து வாங்கியாச்சுங்க. இதுதான் டிக்கெட்டு, பேப்பர் தான். ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமல் வாங்க முடியாது. எங்கே போனாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் வாங்க முடியாது. பாஸ்போர்ட் அடித்தா இவன் எங்கே போனால் எங்கே வந்தான்றதுக்கு எல்லா டீட்டெயிலும் பக்காவாக தெரிஞ்சிடும். இங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு பக்காவாக வச்சுருக்காங்க இந்த செக்யூரிட்டி. யாராவது காணா போனால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 80 யுவான், நான் 3 காசுக்கு 900 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ ராஜாவா அந்த சிம்ஹாவர்மன் இருக்கார்ல, அவர் வந்து நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணி வணிகத்தை வந்து பெருக்கியிருக்காரு. தாய்லாந்து போயிருக்காரு, இந்தோனேஷியா போயிருக்காரு, சைனா போயிருக்காரு. அந்த மாதிரி வணிகம் பண்ணுறதுக்கு போய் நிறைய இடங்களில் வந்து புத்த மதத்தை பற்றி தெரிஞ்சிருக்காரு. அதில் வந்து அவருக்கு நாட்டம் அதிகமாக இருந்திருக்கு. அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவரோட ராஜ்யத்தில் இருக்கும்போது புத்த மத துறவியை வந்து சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, குரு. அவங்க தான் வந்து புத்த மதத்தை பற்றி, எங்களோட டிசிப்ளின் பற்றி, ஒழுக்கத்தை பற்றி எல்லாமே வந்து அவங்க தான் சொல்லிக் கொடுக்குறது. அவங்க வந்து மகாயான தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாயான தேசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பீகார் அந்த பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அங்கே இருந்து தான் சொல்கிறாங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பிரஜனச்சாரா. இந்த பிரஜனச்சாராவை பற்றி சிம்ஹவர்மன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயணம் பண்ணி அந்த மகாயான தேசத்துக்கு போகிறாரு. அந்த மகாயான தேசத்தில் போகும்போது காடுகள் மலைகள்லாம் கடந்து தான் போவாங்க. அங்கே போய் அந்த பிரஜனச்சாராவை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பார்த்து ரொம்ப அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு. இவங்க பண்ணுறதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே வந்து எங்களோட தேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காரு. India. Hindi. Hello. 拍个照片。那去那里吗？那个。这个。不行。这个嘛。Okay, நம்மள வச்சு ஃபோட்டோ எடுக்கணுமா? Okay. Hello. 这开直播吗？啊？在开直播。English? 不会。No。நம்ம வந்து இங்கே பாப்புலர் ஆகிட்டோம், ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்மளை வச்சு.就横着拍嘛。咱俩这样。போஸ் குல்ஃபு போஸ். ஸோ அப்படி பிரஜயந்தரா வந்து கெஸ்ட்டாக வரும்போது தான் வந்து சிம்ஹவர்மனோட 3வது பையன் தர்மசிவாவை வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. அந்த தர்மசிவா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் போதி தர்மா. அது எப்படி மாறினார்னு கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக புத்த மதத்தில் வந்து அவங்க அப்பா சிம்ஹவர்மனுக்கு வந்து நிறையா நாட்டம் இருந்தனால அவள் பையனை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூடயே வந்து திரும்ப அனுப்பியிருக்காரு. அதாவது கெஸ்ட்டாக வந்தவங்க கூடயே வந்து பையனுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்க கலைகள்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருக்காரு. ஸோ அதனால வந்து பிரகனந்தராவோட டெக்னிக்கை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவரும் வந்து கூடயே அவங்க கூட போய் அந்த மகாயான தேசத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் மருத்துவத்தை பற்றி கற்றுக்கிட்டாரு, தற்காப்பு கலைகளை பற்றி கற்றுக்கிட்டாரு. அங்கே பல வருஷம் வந்து அவங்க கூட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக பேர் எடுத்து அவங்களுடைய சிஷ்ய மாதிரியே வந்து அங்கேயே இருந்ததாக சொல்கிறாங்க. தர்மசிவாவோட பேர் பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துல புத்தவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க, சில இடத்துல தர்மசிவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பிரகனந்தாராட்ட வந்து எல்லா வித்தைகளும் கற்றுக்கிட்டு திரும்பவும் வந்து அந்த புத்தவர்மா அவங்க ராஜ்யத்துக்கே வந்து காஞ்சிபுரத்துக்கு வராது. அப்போது தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ எல்லாமே கற்றுக்கிட்டீல, நீ வந்து இப்போ ராஜாவாகணும், பல்லவாவோட ராஜ்யத்துக்கு நீ தான் ராஜா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ என்ன சொல்கிறது, இல்லை எனக்கு வந்து இப்போ ராஜா ஒன்றும் ஆசை இல்லை, நான் ஒரு சன்னியாசியாக ஆகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பிரஜயந்தாராவே மீட் பண்ணுறதுக்காக திரும்பவும் அந்த மகாயான ஃபாரஸ்ட்டுக்கே போயிட்டார். அங்கே போயிட்டு சன்னியாசி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சன்னியாசாவே மாறாது. அப்போ தான் இவருக்கு வந்து போதி தர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. இங்கே பாருங்கள், செரி ஃப்ளவர், செரி பிளாசம் சொல்லுவாங்க. நம்ம ஊகானில் பார்த்தோம்னா அதுதான் அது. மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. உள்ளே வந்தோம்னா நடந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. நடந்து போயிட்டுருக்கேன் ஷாயோலின் கோயிலுக்கு. இங்கே சைனாவில் வந்து இந்த மாதிரி ஏரியா நடந்தும் போகலாம், பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸுக்கு இங்கே தனியாக பே பண்ணிங்கன்னா பஸ்ஸுலேயும் போகலாம். பட் பஸ்ஸுக்கு காசு வாங்க மாட்டாங்க, வீசாட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நடந்தே போயிடலாம், 1.5 கிலோமீட்டர் தானே. மணி கரெக்டாக அது 2:30 ஆகுது இப்போது. இந்த போதி தர்மா அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா வந்து பிரகணத்தாரா தான் வந்து பேர் வச்சாங்க. இந்த போதி தர்மா அப்படின்றது நம்ம தமிழில் சொல்கிறோம், இங்கே வந்து டாமு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சைனாவில். அந்த நேரத்தில் வந்து சைனாவை ஆட்சி பண்ணியிருந்த அப்படின்றதுக்கு ராஜா பார்த்திங்கன்னா புத்திசமு, மருத்துவம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகணச்சாராட்ட வந்து சொல்கிறாரு. பிரகணச்சாரா வந்து இந்தியா வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும், சொல்லிக் கொடுக்கணும், யாராவது இருக்காங்களா அப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை என்னால் வர முடியாது, என்னோடய சிஷியனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போதி தர்மாவை கூட அனுப்பிச்சி வைக்கிறார். அப்படி தான் வந்து போதி தர்மா இந்தியாவிலேருந்து சைனாக்கு வராது. சைனாக்கு வந்தப்போ ஷாயோலின் டெம்பிளுக்கு இங்கே இந்த கோயிலுக்கு வரல அவர். இன்னொரு கேவ் ஒன்று இருக்குது, போதி தர்மா கேவ்னு சொல்லிட்டு, அங்கே தான் வந்திருக்காரு. அங்கே வந்து இவருடைய மருத்துவம், அப்போ இவர் தெரிஞ்சு வச்சிருந்த கலைகள், தற்காப்பு கலைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு அரச குடும்பத்தில் உள்ளவங்க, அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாம் கற்றுக்கிட்டாங்க, நீங்கள் எங்கேயே இருந்துடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சொல்லியிருக்காரு, ராஜா சொல்லியிருக்காரு. இல்லை நான் இங்கேயே இருக்க முடியாது, நான் வந்து இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷாயோலின் கோயிலுக்கு வந்திருக்காரு. இந்த ஷாயோலின் கோயிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் பேசினா நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மக்கள்னு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு. இதுக்கு மேலே மேலேயும் ஏறி போகலாமா, அதெல்லாம் காலையில் வந்தோம்னா மேலே ஏறி போகலான்னு சொல்கிறாங்க. கேபிள் காரம் இருக்குது சில இடத்துலேருந்து. இந்த மாதிரி மலைகளில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சைனாவில் வந்து கேபிள் கார் வச்சுருக்காங்க. அது இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் போயிடுது. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு, கரெக்டாக மக்கள்லாம் கீழே இறங்கி வராங்க. இன்னும் 20 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகும். எது ஷாயோலின் கோயில் எதுனே தெரில இங்கே மொழி பிரச்சனைனால. ஓ கியூஆர் கோடா இங்கேயும் சொன்னான், பத்திரமா வச்சுக்கோ அந்த இதுன்ற டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஷாயோலின் கோயிலோட தற்காப்பு கலை பண்ணுற ஒரு ஹாலாமா. இது கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தா வந்துச்சு. நீஹாவ் நீஹாவ். ஓ உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் 20 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகுது, பார்த்துட்டு போயிடலாமா? எல்லாம் லைனில் நிற்கிறாங்க, பார்த்துட்டே போயிடும். பார்த்த முகம் பார்த்த புவி பூத்திருக்க காத்திருந்து இப்படி ஆகி போச்சு. இங்கே பாருங்கள் மலை எப்படி இருக்கு, வேறு லெவலில் இருக்குல்ல. வந்துவிட்டோம். தேட்டர் தாங்க. எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க, இடமே இல்லை எனக்கு. நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன். செம்ம கூட்டமாக, மேலேயும் இருக்கா, மேலேயும் கூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் இடம் இருக்குது, பட் அது எப்படி போகுதுன்னு தெரில, லாக் பண்ணிட்டாங்க.没错，蛤蟆拳作为上乘拳法，蛤蟆拳讲究气骨如虎，内气外练。
这是久负盛名的手艺螳螂拳。螳螂拳的手法独特，也被称为螳螂指。刚才的动作连起来就可以，1次2次，已经很不错了，已经很不错了。好，我们小师傅请继续往下走。看，现在这个动作俯卧撑，好，俯卧撑撑起来，前抢腿，膝盖往胸前。这个年轻人腰腹的爆发力绝对可以啊！鲤鱼打挺，鲤鱼打挺需要甩腿，不要紧，我们继续往下走。鲤鱼打挺一时半会儿学不会啊。转身领个脚，又是一个转身领个脚。好，蛇拳最后一招叫做白蛇吐气。哎，最后这个动作很帅啊，很有范儿。学习蛇拳的朋友很不错，请在我们这边稍等一下休息。இங்கே பாருங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே போனாங்க பார்த்தேன், நல்லா இருந்துச்சு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. குன்ஃபு கலைகள்லாம் வந்து நம்மளுக்கு ஷயோலின் குன்ஃபு வந்து உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ நேராக வந்து ஷயோலின் கோயிலுக்கு போவோம். அரை மணி நேரத்துக்கிட்ட ஆச்சுங்க. உள்ளே முன்னாடி பார்த்தீங்கன்னா யாழி சிலை இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து யாழி சிலைகளை பார்க்க முடியுது. உள்ளே போகலாம், பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த காலத்தில் எப்படி தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னே தெரிலங்க. இதாங்க போதி மரம். கிங்லோ பிலோபா 1500 வருஷத்து பழமையானது போட்டிருக்கு. போதி தர்மர் வந்த இடத்துல வலது காலை வச்சு வந்துட்டோம் உள்ள. ஆக்சுவலாக போதி தர்மர் வந்து அந்த கொக்கையிலேருந்து கிளம்பி இங்கே வந்தார்ல, வந்து கோவப்பட்டார்னு சொன்னால. எதனால்னா இங்கே மக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல், ஃபிட்னஸாக இல்லாமல், புத்த மதத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல், டிசிப்ளினாக இல்லாமல் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டாராம். அதுவும் இல்லாமல் இங்கே மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஏரியாவில் ஷயோலினில் வந்து திருடர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க போல். அதனால் பயந்துக்கிட்டு கோயிலில் தான் உள்ளேயே தங்கியிருப்பாங்க, வெளில போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதி தர்மா வந்து உடலை ஃபிட்னஸை சரி பண்ணி அவருடைய தற்காப்பு கலைகள்லாம் சொல்லி கொடுத்து அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குன்ஃபுன்றது இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. இவர் வந்து கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் மருத்துவம் எல்லாமே கற்றுக் கொடுத்தாருல. இங்கே இப்போ அகர்பத்தி தற்காப்பு கலை எல்லாமே சொல்லி கொடுத்தோன்னே அது பேர் வந்து ஷயோலின் குன்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஃபேமஸாக, ரொம்பவே வந்து பயங்கரமானதாமா, பவர்ஃபுல்லானதுன்றாங்க. இங்கே வந்து போதி தர்மரோட சிலையை வந்து இங்கே பார்க்க முடியும். இங்கே இருக்காது பாருங்கள், இங்கே இருக்காது இவர் தான். அந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு தெரில, இவர் தான் போதி தர்மர். இங்கே வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாமே இவரை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டு இவர் கீழே தான் வந்து எல்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அம்மா பாருங்க, நீ பற்ற வைக்க மாட்டேங்குது, அதுவும் பற்ற மாட்டேங்குது. எல்லா மக்களும் இங்கே வந்து அகர்பத்தி பற்ற வச்சு சாமி கும்பிட்றாங்க. நானும் போதி தர்மா அவர்களை பார்த்தாச்சு, சந்தோஷம் எனக்கு. அவர் இந்த ஏரியாவில் நம்ம வந்து காலடி வச்சு இங்கே பயணம் பண்ணுறது. நிறைய புத்த துறவிகளை இங்கே பார்க்கலாம் இந்த கோயிலில். அதுவும் அவங்க கலைகள்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கூட்டமாக இருக்கனால அவங்கள வச்சு பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த போதி தர்மர் கற்றுக் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம உடல் உறுப்பு வந்து ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது. ஈவன் நம்ம எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேரம்னு சொல்லுவோம்ல, இதில் மட்டன் லெக் பீஸில் உதவுமே ஒன்று, நல்லி எலும்பில் கொஞ்சம் ஒன்று உள்ளே வரும்ல, அதெல்லாம் எப்படி எந்த அளவு ஹெல்த்தாக இருக்குன்ற வரைக்கும் வந்து போதி தர்மர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. மெயினாக மெடிடேஷன் பண்ணி அவங்க மென்டலாக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், ஃபிசிக்கலாகவும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க ஃபஸ்ட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கலைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு.
அது பேர் வந்து மகாயான சூத்ரா, மகாயான புத்திசம் அப்படி சொல்கிறாங்க, இல்லைனா சான் புத்திசம் சொல்கிறாங்க. முதல்ல அவங்க வந்து டீச் பண்ணி கொடுத்தது என்னென்னா உடம்பை எப்படி மசில் எப்படி எலாஸ்டிக் மாதிரி வச்சுக்கிறது அப்படின்றது. இன்ஜிங் சொல்கிறாங்க அது பேர். உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வளைவு கொடுக்குற மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அவங்களுக்கு. இங்கே உட்காந்து ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது விற்கிறாங்க போல். இது ஒரு புத்தர் கோயில் தான். இதையும் அப்படியே பார்ப்போம் மேலே போய். நோக்குவர்மம் முக்கியமாக வந்து 7ஆம் அதிகார படத்தில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து போதி தர்மம் வந்து நம்ம ஊருன்றது நிறைய பேருக்கு தெரியும். நோக்குவர்மம்லாம் அவர் தானே சொல்லி கொடுத்தது. இங்கே பாருங்கள் உள்ள பெயிண்டிங்லாம் இருக்குது பாருங்கள், போதி தர்ம பெயிண்டிங். அவர் வந்த மாதிரி குதிரையில் இந்த ராஜாவை மீட் பண்ண மாதிரி வணங்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஜிங்கிங் சொல்லி கொடுத்தாருல, எலாஸ்டிக்காக மாதிரி பாடியை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜூயிசிங் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக நம்மளை வந்து எப்படி சுத்தப்படுத்திக்கிறதுன்றதுக்காக அது ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நோக்குவர்மம், இப்போ நம்மளை எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் பவர் ஜூயிசிங் அப்படின்ற ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பாடியில் இருக்க ஒவ்வொரு பாட்டும் எப்படி வேலை பார்க்குது, சரியாக இருக்கா அப்படின்றத நமக்கே செக் பண்ணிக்கலாமா, அந்தளவுக்கு கலைகள்லாம் இருந்திருக்கு. இது பேர் தான் வந்து மயான புத்திசம், சான் புத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, அந்த காலத்தில் நம்ம உடம்புல இருக்குது, நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளால யோசிக்க முடியும்னா இந்த காலத்தில் ஏன் நம்மளால் பண்ண முடியல? எல்லாம் மறந்துட்டோமா, இல்லை மறக்கப்பட்டதா தெரியல. எப்படி இது எனக்கு அந்தளவுக்கு யோசிக்க வருது இந்த இது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் அவங்களே குணப்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். இப்போ ஆப்ரேஷன் அதெல்லாம் இருக்குது. பட் உடம்புல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, இந்த பார்ட்ஸில் உள்ள திங்ஸ்லாம், அந்த பார்ட்ஸ் உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்றத. எனக்கு ஏதாவது வயிற்றில் எதாவது ஆகுதுன்னா எனக்கு தெரியும், முன்னாடி காலையிலே சாப்பிடும்போது தெரியும் எனக்கு. பாடியில் வந்து அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். நம்ம வந்து அதை வந்து அப்படியே டெவலப் பண்ணாமல், ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம திரும்ப கண்டுபிடிச்சி இது பண்ண போன்னு தெரியல. இதுக்கான ரெக்கார்டு இல்லை, அதனால தான் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. தற்காப்பு கலையாச்சு இன்னமும் இருக்குது ஷயன் குங்ஃபு. ஆனால் என் குன்ஃபு பார்த்ததுக்கப்புறம் மக்கள் இவங்க வந்து இங்கே குன்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணாங்களே உள்ள தேட்டரில் ஷோ காமிச்சாங்களே, அதை பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு இதெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். பட் இவங்களோட வாழ்க்கையை பாருங்களேன், இங்கே தான் இருக்காங்க, அதை கற்றுக்குறாங்க, அந்த கலைகளை கற்றுக்குறாங்க, இங்கேயே இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையே வந்து இந்த கோயிலே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில் இது துறவியாக இருக்குது. அதான் நிறையா பேர் பெரிய பெரிய பணக்காரங்க நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், துறவியாக மாறினவங்களாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு மைண்டு மாறி துறவியாக மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் மொட்டை அடிச்சுட்டு இன்றைக்கி துறவி மாதிரி தான் வரலான்னு பார்த்தேன், ஆனால் நான் தொப்பி போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக வந்து இந்த இடம் வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நன்றி. நிறையா பேர் கமெண்ட் பண்ணனால தான் முக்கியமாக நான் வேகமாக வந்து நான் இங்கே வந்து வேகமாக இல்லை, இந்த இடத்த விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வந்தது. ஏன்னா நான் இருந்தது ஒரு ஏரியா, இது இருக்கிறது ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் பெய்ஜிங் நைட்டே கிளம்பணும். நன்றி எல்லாத்துக்குமே, சேனல் பார்த்துருக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதி தர்மக்காவது நம்ம வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள். அவர் பக்கத்தில் நம்ம வந்தோம். See you, bye from Boni, bye from போதி தர்மா. பீஸ் கைஸ், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பெய்ஜிங்லேருந்து. ஆக்சுவலாக இவ்வளோ மக்கள் இருக்குது இந்த இடத்துல. நான் ஒரு ஆள் தான் டூரிஸ்ட்டு, மற்ற எல்லாமே இங்கே சைனாவில் உள்ள மக்கள். நான் ஒரு ஆள் தான் வெளிநாட்டில் தான் வந்திருக்கேன். அதனால தான் என்னோடய பாஸ்போர்ட் வாங்கி காலைல செக் பண்ணி வாங்கி போகல. எல்லாம் என்ன தான் பார்க்குறாங்க, நான் ஒரு ஆள். ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு எனக்கு. ஏடா எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீ அப்படின்ற மாதிரி. நம்ம ஊரில் அப்படி தான் வெள்ளைக்காரன் வந்தால் நம்மளால் விட மாட்டானுங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும்.